உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் நீங்க பார்க்கறது எல்லாமே, கேட்கறது எல்லாமே வந்து எனர்ஜி தான். அதாவது விழிப்படையறதுக்கான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம லைஃப் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய சிதறின எனர்ஜியை வந்து நம்ம ஒருங்கிணைக்கும் போது உண்மை நம்மளுக்கு வெளிப்படும் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய ட்ரூ நேச்சரை நோக்கி நம்ம நகரும் போது நம்மளுக்கு வந்து தைரியம் வரும். மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும், ஒரு ரேஷனலா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிலீஃப் சிஸ்டமையும் ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து படிச்சு வச்சிருந்தோம்னா பிசிக்கல் வேர்ல்டுல கத்துக்கிட்டது மட்டும் தானே மைண்டுக்கு தெரியும். ஆற்றல் குறியீடுகள் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம். நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து அதுல என்ன பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே வந்து எனர்ஜி தான். நம்ம மாத்திரம் இல்ல, எல்லாமே உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் நீங்க பார்க்கறது எல்லாமே, கேட்கறது எல்லாமே வந்து எனர்ஜி தான் அப்படிங்கிறத வந்து ஆத்தர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இப்ப நேத்து வந்து நம்ம கடைசியா வந்து ஸோ எல்லாமே எனர்ஜின்றதுனால எனர்ஜிகள் அப்படின்னா அதனுடைய இயக்கத்துக்கு ஒரு 5 உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 உண்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தோம். அதாவது எல்லாமே எனர்ஜிங்கிற ஒரு உண்மை, நம்மளுடைய எனர்ஜி எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம வாழ்க்கை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது 2வது உண்மை. 3வது வந்து நம்ம தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறது 3வது உண்மை. 4வது உண்மை வந்து எனர்ஜி உங்க லைஃப், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய எனர்ஜி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது 4வது உண்மை. அதுக்கப்புறம் 5வது உண்மை என்ன பார்த்தோம்னா, ஓகே 5வது உண்மை என்ன பார்த்தோம், ஓகே. சோ நம்ம வந்து இதுல வந்து சோ நம்மளுடைய 5வது உண்மை என்னன்னா, நம்மளுடைய பர்பஸ் என்ன, நம்மளுடைய லைஃபோட பர்பஸ் என்னன்னா, நம்மளுடைய படைப்பாற்றல வந்து புரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய லைஃபோட பர்பஸ் அப்படிங்கிறது 5வது உண்மை. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பஸ் ஸ்டாப் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்த்தோம். பஸ் ஸ்டாப் கான்வர்சேஷன்னா என்னன்னா, அது வந்து நம்ம இந்த பூமியில பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல் அந்த எனர்ஜி பீயிங்கா நம்ம இருக்கும்போது நம்ம வந்து பஸ் ஸ்டாப்ல நின்னு பேசுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காஸ்மிக் பஸ் ஸ்டாப்ல வந்து நின்னு பேசுறோம். நம்ம என்ன கத்துக்க வரோம், அந்த கத்துக்கிறதுக்காக எந்த மாதிரி உதவி பண்றதுக்கு ஆன்மாக்கள்லாம் இணைந்து நம்ம என்ன மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்டோட நம்ம வந்து இந்த பூமிக்கு வர்றோம் அப்படிங்கறது ஒரு டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு உவமையா, மெட்டஃபோரா, ஒரு எக்ஸாம்பிளா வந்து ஆத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இத வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரிக்கு மேல எனர்ஜி பேசிஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கறது வந்து நம்ம நேத்து பார்த்திருந்தோம் இல்லைங்களா? சோ வந்து நம்ம எனர்ஜி வந்து டிஸ்டர்ப் ஆகுறதுனால, சிதறி இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கு. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே எல்லாமே சால்வ் ஆயிரும் அப்படிங்கிறது எனர்ஜி பேசிஸ்ல நம்மளுக்கு வந்து ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா மாஸ்டர்? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய எனர்ஜியோடைய பேசிக்ஸ் தான். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத நம்மளை சுத்தி இருக்கிற ஆற்றலோடைய பேசிக்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம சக்ராஸ பத்தி கொஞ்சம் லைட்டா வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம எனர்ஜியை வந்து ஒருங்கிணைக்கணும்னா எது மூலமா ஒருங்கிணைக்கணும், எப்படி ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிற பேசிக்ஸ் வந்து பார்த்துட்டு அந்த ஆற்றல் குறியீடுகள் 7 ஆற்றல் குறியீடுகள் வந்து ஆத்தர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அதனுடைய அவுட்லைன் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்க மாஸ்டர்? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து பயோ எனர்ஜி, நம்மளுடைய பயோ எனர்ஜி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி, இல்லைன்னா இன்விசிபிள் ஃபார்ம், நம்மளுடைய ஃபார்ம் எதுன்னா சொல்லலாம். அதை பத்தின விஷயங்கள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இப்ப நம்ம வந்து காஸ்மிக் வேர்ல்டுல இருக்கிறோம். நம்ம வந்து ஃபுல் எனர்ஜி பீயிங்காவே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எனர்ஜி பீயிங்கா இருக்கிறோம். நம்ம வந்து அங்க வந்து காஸ்மிக் பஸ் ஸ்டாப்ல இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த காஸ்மிக் பஸ் ஸ்டாப்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், நான் போய் இந்த லைஃப் டைம்ல இது கத்துக்கணும். சோ இதுக்கு வந்து நீங்க யார் ஹெல்ப் பண்ண வரீங்க, எல்லாமே நம்ம வந்து எல்லாத்தையும் அமைச்சிட்டு ஒரு பஸ்ல ஏறிட்டோம். பஸ்ல ஏறி நம்ம வந்து இந்த பூமிக்கு வர்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த பூமிக்கு வர்றோம். நம்ம பூமிக்கு வரும்போது என்ன ஆகுது, ஹார்ட் லேண்டிங், கிராஷ் ஆகி நம்ம வந்து இந்த பூமியில வந்து விழறோம். அப்ப என்ன ஆகும், ஒரு விஷயம் வந்து ஃபாஸ்டா வந்து விழும்போது என்ன ஆகுதுன்னா எனர்ஜி ஆற்றல் வந்து சிதறுது. ஆற்றல் சிதறும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ஒரிஜினல் செல்ஃபுக்கு நம்மளுடைய இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் பூமியோடைய நிலை வந்து வேற மாதிரி இருக்கு. சோ அதனால நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த எனர்ஜி பட்டு சிதறதுனால நம்மளுக்கு வந்து காஸ்மிக் அம்னீஷியா ஆயிடுது. நம்ம யாரு,
என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு மறந்து போயிடுது. அதனால நம்மளுடைய ஐடென்டிட்டி என்னங்கிறதே நம்மளுக்கு மறந்து போயிடுது. நம்மளுடைய ட்ரூ செல்ஃப் என்னங்கிறதே தெரியல. ஸோ அதனால நம்ம வந்து இந்த பிசிக்கல் பிளேன்ல இந்த பூமியில இருக்கிறத பார்த்து, மக்களை பார்த்து, இருக்கிறதையெல்லாம் ஃபீல் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து ஒரு ஈகோ ஃபால்ஸான ஒரு கதையை வந்து நம்ம மனசு வந்து எழுத ஆரம்பிக்குது. நம்ம ஐடென்டிட்டி வந்து கண்டுபிடிக்கணும். நான் யாருங்கிற முயற்சியில தான் நம்ம வந்து இங்க வந்து நம்மளுக்கு தெரியாமலும் இருக்கிறோம். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம யாரு? ஓகே, நான் வந்து ஆஹ் ஆஹ் இந்த இந்த நாட்டை சார்ந்தவ. நான் வந்து இல்லைன்னா இது படிச்சிருக்கேன். இல்லைன்னா நான் வந்து இந்த சொசைட்டியோட சேர்ந்தவங்க. நான் வந்து மனுஷி, நான் ஹியூமன் பீயிங். இல்லைன்னா நான் வந்து அனிமல். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடென்டிட்டியை வந்து நம்ம மைண்ட் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. ஓகேங்களா? சோ அது வந்து முழுமையான ஒரு இது இல்ல இல்லைங்களா? சோ நம்ம ட்ரூ ஐடென்டிட்டில இருந்து ரொம்ப தூரம் விலகி இருக்கு இல்லைங்களா? சோ இந்த மாதிரி தான் நமக்கு தெரியாததுனால, நம்மளுக்கு இங்க வந்த உடனே நம்மளுக்கு எல்லாமே மறந்து போயிடுறதுனால, நம்ம யாரு என்னங்கிறத நம்ம சுத்தி உள்ள விஷயங்களை பார்த்து இந்த பிசிக்கலான ஒரு நேச்சர்ல இந்த பூமியில இருக்கிறதோ நம்மள சுத்தி இருக்கிற கன்ஸ்ட்ரக்டையும் பார்த்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்றோம். ஸோ இந்த முயற்சியில நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது? இந்த நம்மளோட ஐடென்டிட்டி வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தொலைஞ்சது. அதனால நம்மளுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரல. அந்த முயற்சியில போறதுதான் நம்மளுக்கு வந்து இந்த வாழ்க்கை பயணம். அதனாலதான் இந்த வாழ்க்கை பயணத்தை வந்து ஆத்தர் என்ன சொல்றாங்க? இது ஒரு பெரிய லைஃபே வந்து ப்ராஜெக்ட் அவேக்கனிங் அப்படிங்கிறாங்க. அதாவது விழிப்படையறதுக்கான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம லைஃப் அப்படிங்கிறாங்க. நம்ம அதனால ஹை ஹை ஃப்ரீக்வன்சி செல்ஃபுக்கு நம்ம வந்து போகிறதுக்கு இந்த நம்ம வந்து டோட்டலா நம்ம வந்து இந்த பூமியில வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம உடலால முழுமையா நம்ம ஒர்க் பண்ணும்போதுதான் நம்மளுடைய ஹை ஃப்ரீக்வன்சி செல்ஃபுக்கு நம்மளால போக முடியும். அப்பதான் ஆக்சுவலா நம்மளுடைய சிதறின எனர்ஜியை வந்து நம்ம ஒருங்கிணைக்கும் போது நம்மளுடைய உண்மை நம்மளுக்கு வெளிப்படும் அப்படிங்கிறாங்க. சோ இதுல என்ன நல்ல விஷயம்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எனர்ஜி எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு 4வது உண்மையா ஒண்ணு சொன்னாங்க இல்லையா? இதுல என்ன நல்ல விஷயம்னா, நம்ம எல்லாருமே அந்த முழுமையை நோக்கி ஆல்ரெடி பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த சிஸ்டமே அப்படிதான். எப்படி நம்மளுக்கு வந்து விதைய விதைச்சோம்னா மரம் மேலதான் வளர்ந்தாகும், மேல் நோக்கி தான் வளர்ந்தாகணும். அந்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய முழுமையை நோக்கி தான் நம்ம போய் ஆகணும். ஸோ அதுக்கு போறதுக்கு நம்மளுக்கு வந்து சுத்தி சுத்தி நம்மளுக்கு வந்து நிறைய க்ளூஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிட்டே தான் இருக்குது. அந்த க்ளூஸ் எல்லாம் நம்ம கேட்டுட்டு நம்ம போகணும். அதை விட்டுட்டு அந்த க்ளூஸ் எல்லாம் நம்ம மைண்ட் என்ன சொல்லுது? அது வந்து பிரச்சனை, அது ட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்துக்கிறதுனால நம்ம எனர்ஜி வந்து சிதறப்படுது. அதனாலதான் நம்மளுக்கு நிறைய லாசஸ் எல்லாம் நம்ம நடக்குது. ஸோ அந்த க்ளூஸை எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து முழுமையான நம்மளுடைய ட்ரூ நேச்சரை நோக்கி நம்ம நகரும் போது நம்மளுக்கு வந்து தைரியம் வரும், மன்னிக்கிற திறமை வரும், அனுசரணை எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹையர் லெவல் ஆஃப் எமோஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்பிரிட் இருக்கு இல்லைங்களா? நமக்கு ஆல்ரெடி 5 லேயர் ஆஃப் பாடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நம்ம அந்த ஸ்பிரிட் வந்து நம்மளுடைய அந்த அந்த சோல் சோல்ஃபுல் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம ஆன்மா வந்து நம்ம பாடிலி சென்சேஷன் மூலமாவும் நம்ம கிட்ட வந்து பேசிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம வந்து அது எப்படி பேசுது? சில டைம் போறதுக்கே வந்து இந்த என்ன சொல்றது? பயமா இருக்குது, தொண்டை அடைக்குது, அந்த மாதிரி எல்லாம். அது நம்மளுக்கு வந்து லாஜிக்கல் மைண்டா வந்து நம்மளுக்கு சொல்ல தெரியாது. டக்குன்னு வந்து நம்ம அந்த உள்ளார இருக்க ஆன்மா வந்து நம்ம உடல் மூலமா வந்து பேசுது. அது வந்து நம்ம மைண்ட் வந்து அது எடுத்துக்க மாட்டேங்குது. அதுக்கு கான்சியஸா வந்து நம்மளுக்கு அது சொல்ல தெரியல. அதனால வந்து என்ன ஆகுது? மைண்ட் வந்து அதுக்கு புரியிற திறமை கிடையாது. ஏன்னா நம்ம ஹையர் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு லாஜிக்கல் ரீசனிங் மூலமா அப்படியெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது. நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும்? ஒரு ரேஷனலா லாஜிக் இருக்கணும், இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிலீஃப் சிஸ்டமையும் ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து படிச்சு வச்சிருந்தோம்னா அந்த வழியா தான் நம்மளுக்கு வந்து வரணும்னு வந்து நம்மளுக்கு மைண்ட் அவ்வளவுதான் தெரியும். ஏன்னா அந்த பிசிக்கல் வேர்ல்டுல கத்துக்கிட்டது மாத்திரம் தானே மைண்டுக்கு தெரியும். ஸோ நம்ம அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ஸ்பிரிட் ஸ்பிரிட்னா என்ன? நம்ம ஆன்மா பேசுறது மொழி வந்து நம்ம மைண்டுக்கு வந்து அது புரியறது இல்லை. அதனாலதான் வந்து அது கதையா ஏதோ ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேங்களா? சோ நம்ம ஆத்தர் வந்து ஆல்ரெடி புட்டபர்த்திக்கு போனாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அங்க ஒரு நாள் போகும்போது
அவங்க இருந்த பெண்கள்லாம் தங்கியிருந்த அந்த ஏரியாவுக்கு வந்து விசிட் அந்த வழியா வந்து சாய்பாபா வந்து நடந்து போனாராம். அப்ப வந்து அவர் வந்து இப்படின்னு கை ஆட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கை ஆட்டும் போது இவங்களுக்கு வந்து சரி என்ன இருக்கு, இவங்க வந்து ரொம்ப ஸ்கெப்டிக்கா தான் இருந்தாங்க, ரொம்ப வழிபடுறவங்களோ ரொம்ப பக்தியா அந்த மாதிரி எல்லாம் இல்ல, சும்மா விசிட்டுக்கு தான் போனாங்க. அப்ப பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களையும் அப்படியே அவங்க கையை வந்து ஏதோ ஒண்ணு புல் பண்ணி மேல இழுத்துட்டு போன மாதிரி இருந்ததாம். அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே வந்து உள்ளார அவங்க செஸ்டுக்குள்ளார வந்து அவங்க அவங்க உடம்புல வந்து இப்படி அழுத்தின மாதிரி இருந்ததாம். அவங்க கூட இருந்த இன்னொருத்தவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருந்ததாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. வீக் ஆன உடனே இவங்களை எடுத்துட்டு போய் இவங்க ரூம்ல வந்து படுக்க வச்சாங்க. படுக்க வச்சுன்னே இவங்களுக்கு வந்து ஃபுல் ரூமும் நிறைய கலர்ஸ் தான் வந்து தெரிய ஆரம்பிச்சது. ரெட் கலரு, கிரீன், ப்ளூ, இண்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆரஞ்சு, எல்லோ அப்படின்னு கலர் கலரா தெரிய ஆரம்பிச்சுட்டு கடைசியா வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள சுத்தி அப்படியே ஒரு வார்மா வந்து பிரைட் லைட்டா வந்து ஃபைனலா வந்து எல்லாமே மறைஞ்சது. ஸோ இதுலயே எவ்வளவு நேரத்துக்கு நான் அந்த கலர்ஸே பிரீத் பண்ண மாதிரி அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எனர்ஜி வந்து அப்படி டைரக்டா அவங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ அவங்களால வந்து எனர்ஜி வந்து பார்க்க முடிஞ்சது அந்த மாதிரி. அதுக்கு வந்து எல்லாம் இது என்ன லாஜிக்கு, எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மென்டலா வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது. ஜஸ்ட் நம்ம வந்து இப்படி நடக்குது, என்ஜாய் பண்ணணும், இதை பார்க்கணும் அப்படின்னு தான் இருக்கணும். ஸோ நானும் வந்து அதாவது ஆத்தரும் வந்து அதை தான் பண்ணாங்க. ஸோ என்ன எனர்ஜி மூவ்மெண்ட் எல்லாம் நடக்குதுங்கிறத வந்து அவங்க ஜஸ்ட் அந்த எனர்ஜியோட சேர்ந்து லயிச்சு அப்சர்வ் பண்ணாங்களே தவிர அது எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லாஜிக்கலா அந்த லாஜிக்கல் மைண்டை வந்து அவங்க வந்து இது பண்ணல. அவங்க ஜஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்படி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு இன்னொரு இன்சிடென்ட்டும் நடந்தது. என்னன்னா அவங்க தூங்கும்போது அவங்க உடம்பு வந்து வித்தியாசமா வந்து அப்படியே பெண்ட் ஆயிருக்குது. அது கான்சியஸா அவங்க முழிச்சதுக்கு அப்புறம் வந்து அப்படி பெண்ட் பண்ணவே வராது. அந்த மாதிரி வந்து பெண்ட் ஆயிருக்குது. ஏன்னா அப்புறம் தான் அவங்க வந்து நோட் பண்றாங்க அவங்களுக்குள்ளார வந்து ஏதோ அவங்களுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி பேட்டர்ன் வந்து அவங்களுக்குள்ளார ரொம்ப மிஸ்டீரியஸா வந்து அவங்கள வந்து அப்படி சரி பண்ணிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து சொன்ன மாதிரி ஸ்காலியோசிஸ் அப்படிங்கிறது ஒரு வியாதி இருந்திருக்கு. ஸ்காலியோசிஸ்னா அந்த ஸ்பைன் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஸ்பைன் அப்படியே வளைஞ்சிருக்கு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நைட் டைம்ல அவங்களுக்கு இந்த மாதிரி அந்த எனர்ஜி மூவ்மெண்ட்னால அவங்க பாடியே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ல வளைஞ்சி வளைஞ்சி அவங்களுக்கு வந்து ஸ்கோலியோசிஸ், அவங்க அந்த ஹெட் ஏக், அவங்களுடைய இதெல்லாம் வந்து அந்த ஸ்பைனோட மிஸ் அலைன்மெண்ட் எல்லாமே சரியா போச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து நைட்ல வந்து நம்ம தூங்க இருக்கும்போது நம்ம உடம்பு வித்தியாசமா ஷேப்பா மாறுது இல்ல, இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு யோகா போஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கணிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து புரிய ஆரம்பிச்சது இது வந்து வேற வேற ஒரு பரிமாணத்துல நம்மளுக்கு வந்து ஹீலிங்கும் ஒரு எனர்ஜி இன்டகிரேஷனும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து திரும்ப கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அதுக்கப்புறம் யோகாவை பத்தி அவங்க வந்து ரிசர்ச் யோகாவையும் நல்லா ரிசர்ச் பண்ணி அதை பத்தியும் படிச்சு அவங்களுக்கு நடந்ததும் அந்த விஷயங்களையும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் யோகாவுடைய முழு பர்பஸே வந்து நம்மளுடைய என்னது அந்த எனர்ஜியோட இணையறதுதான் அப்படிங்கறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பாடி அவேக் யோகா அப்படிங்கிற இதுவும் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பிராக்டிசஸ், நிறைய போசஸ், அதெல்லாம் வந்து எப்படி எனர்ஜி கோட சொல்றாங்களோ அந்த எனர்ஜி கோடோட சேர்த்து சில ஆசனாசையும் வந்து அவங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இது போக அவங்களுக்கு வந்து நிறைய அப்படியே அந்த ஒரு லூசிட் ட்ரீமிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே ஒரு டிரான்ஸ் ஸ்டேட், ஒரு அறமயக்க நிலை அந்த மெடிடேஷன்ல இருக்கும்போது அந்த மாதிரி இருக்குமா சில டைம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாமே அந்த எனர்ஜி எப்படி போகுது, அவங்க உடலுக்குள்ள எப்படி எல்லாம் மாறுது, பின்னுது பிணையுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த எனர்ஜி வந்து அவங்களுக்கு உடலுக்குள்ளார எப்படி தலைவலியா மேல இது இருக்கு இல்லைங்களா, கிரவுன் சக்கர மேல இருந்து அவங்க உடலுக்குள்ளார எப்படி வருது, அந்த உடலுக்குள்ளார மூவ் ஆகும்போது அவங்களுடைய மசில் எல்லாம் எப்படி எல்லாம் ரிலாக்ஸ் ஆகுது அப்படிங்கறத ஃபுல்லா அப்படியே ஜஸ்ட் அவங்க வந்து கான்சியஸா வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அது புரிஞ்சுக்கிட்டாங்க. இததான் நம்ம வந்து நம்ம ஊர்ல வந்து குண்டலினி எனர்ஜி அப்படிங்கறத சொல்றோம்
அப்படிங்கறத அவங்க வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் அந்த எனர்ஜி வந்து பாயுது இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுக்கு வந்து பாயும்போது சில இடத்துல வந்து அவங்களுக்கு தெரியாத எமோஷனல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் தானா வந்து ரிலீவ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் திடீர்னு அவங்களுக்கு கண்ணுல இருந்து அந்த ஒரு ஹாப்பி டியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷமான அந்த டியர்ஸ் எல்லாம் அந்த அந்த மாதிரி கண்ணீர் வர ஆரம்பிச்சது. இது வந்து ரொம்ப அற்புதமாவும் அவங்களுக்கு இருந்தது, அதே சமயம் பயமாவும் இருந்தது. என்னடா நடக்குது நம்மளுக்குள்ளார அப்படிங்கிற மாதிரி. சோ இத வந்து இப்ப சொமாட்டிக் சைக்காலஜி அப்படின்னா என்னன்னா, உம் நம்ம தாட்ஸ், எமோஷன்ஸ் நம்ம உடலை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது. ஸோ அந்த வழியில பார்த்தா இப்ப ட்ராமா அப்படின்னா என்னன்னா, ட்ராமா இல்லைன்னா எமோஷனல் ஓவர்லோட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம உடல் வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அதை வந்து மைண்ட் புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டியில இருக்காது. அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே ஷாக்ல இருப்பாங்க இல்லையா சில பேர். ஸோ அதுதான் வந்து ட்ராமா. அந்த அதிர்ச்சியில இருந்து அவங்களால மீள முடியல அப்படின்லாம் வந்து சென்டென்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் ட்ராமா. அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, நம்மளால வந்து அந்த என்ன சொல்றது, ஒரு ஈவெண்ட் நடந்தது. அது நடந்ததுன்றது அந்த உடலுக்கு தெரியுது. ஆனா அந்த மனம் வந்து அத புரிஞ்சுக்கிற அந்த கெப்பாசிட்டியில இல்ல. ஸோ பேசிக்கலா வந்து பாடிக்கும், மைண்டுக்கும் ஒருங்கிணைப்பு அங்க இல்ல. அதனால நம்ம வந்து அப்படி இருக்குது. ஸோ அந்த ட்ராமால இருந்து அவங்கள வெளிக்கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கதை. அது திரும்ப அத ஒன்றிணைக்கிறதுக்கு அந்த மைண்டுக்கு வந்து ஓகே, இந்த இன்சிடென்ட் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைச்சு, அதுக்கப்புறம் மைண்டும் பாடியும் சேர்ந்து அலைன் ஆகும். ஸோ அதுக்கு கீழ லெவல்ல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த எனர்ஜி வந்து அந்த இடத்துக்கு வந்து போகாததுதான். அத வந்து அந்த எனர்ஜி வந்து பாடிக்கு போயிருக்குது. ஆனா வந்து மைண்ட் வந்து அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிறது தான் அங்க வந்து பாயிண்ட். ஓகேங்களா? சோ நம்ம இதுக்கு மேல ஒருங்கிணைக்கிறதுக்கு சோ மைண்டையும் பாடியையும் ஒருங்கிணைக்கணும். இதுக்கு முன்னாடியே சொன்னா நம்ம வந்து ஸ்பிரிட் வந்து பாடியிலயும் வந்து பேசும். அது மைண்ட் வந்து புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டியில இருக்கணும். அதுக்கு வந்து அவேர்னஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா, அததான் இங்க வந்து திரும்ப சொல்றாங்க. சோ எனர்ஜி வந்து அவங்களுக்குள்ளார வந்து ஆஹ் அவங்களுக்குள்ளார போன எனர்ஜியை வந்து அவங்களால பார்க்க முடிஞ்சது, அதாவது ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது அந்த எனர்ஜி பேட்டர்ன் எல்லாம் அவங்களால வந்து சென்சிய என்னது சென்ஸ் பண்ண முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இப்ப நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இது தெரியாது இல்லைங்களா, நம்ம சாதாரணமா இருக்கும்போது நம்மளுக்கு அது தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது அவங்களுக்கு தெரியாத எமோஷனல் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து அஹ் என்ன புரிய ஆரம்பிச்சது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இந்த இதெல்லாம் அப்சர்வ் இவங்க கத்துக்கிட்டது மத்தவங்களுக்கு சொல்லி அவங்க நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருந்து வெளில வந்திருக்காங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய லெவல்ல வந்து மக்களுக்கு பெனிஃபிட் ஆயிருக்குது. ஸோ இந்த எனர்ஜி லெவல் என்ன பண்ணுதுன்னா, இது வந்து ஆப்வியஸா எண்ணங்கள் என்ன சொல்றது, இது வந்து நம்மளோட எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் எமோஷனல் பாடிஸ்க்கும் வந்து அப்பாற்பட்ட ஒரு நிலையில இருந்து அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ நம்ம ஜஸ்ட் நம்ம வந்து மைண்ட வந்து அந்த எனர்ஜி போற வழியில நம்ம வந்து ஃபாலோ பண்ண விட்டா போதும். அதாவது டீப்பா வந்து நம்மளுடைய அவேர்னஸ் வந்து வெளி உலகத்துல சிதற அடிக்காம நம்ம எனர்ஜியை நோக்கி நம்ம வந்து செலுத்தணும் அப்படிங்கறத தான் அவங்க சொல்றாங்க. ஸோ நம்ம இங்க வந்து வெளியில இப்படி நடந்திருக்குது, அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணலாம், அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படிங்கறது இங்க வந்து விஷயம் கிடையாது. இங்க வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளார எவ்வளவு கிரியேட்டிவாவும் எவ்வளவு விஸ்தாரமாவும் நம்மளுடைய திங்கிங்கையும் நம்மளோட எக்ஸ்பிரஷன் எப்படி மாத்துறது அப்படிங்கிறது தான் இங்க வந்து பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எனர்ஜி, அது நம்ம வந்து ஆற்றல் அண்ட் ஒரு ஞான வடிவானவங்க. ஸோ அந்த நிலையில இருந்து தான் நம்ம எல்லாமே வந்து பார்க்கணும் அப்படிங்கறத மறுபடியும் நம்மளுக்கு வந்து ஆத்தர் வந்து இன்சிஸ்ட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து அவங்களுடைய கோலே வந்து ஆஹ் 3 விஷயத்த மெயினா வந்து நம்மளுடைய பாடி, மைண்ட், ஸ்பிரிட்டை வந்து இன்டகிரேட் பண்ணி ஒரு ஒரு ஆற்றல சிதறடிக்காம ஒரு சிஸ்டமா வந்து வேலை செய்ய வைக்கிறது தான் அவங்களுடைய கோலே. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் நம்ம எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல வந்து ஆஹ் நம்ம நம்ம உடல் நம்ம எல்லாமே வந்து எனர்ஜி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம ஒரு உடலா இருக்கும்போது நம்மளை சுத்தி எனர்ஜி வளையங்கள் வந்து பின்னப்பட்டிருக்கு. அது எப்படின்னா நம்மளை சுத்தி எனர்ஜி வளையமா ஒரு
டோனட் ஷேப்ல இல்ல ஒரு வடை மாதிரி நம்மள சுத்தி அப்படியே சுழண்டுட்டு இருக்குது. அது என்ன எப்படி சுழண்டுட்டு இருக்குதுன்னா, அது வந்து பிக்சர்ல காட்டுறேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லா கீழ இருந்து மேல வந்து எழும்ப முயற்சி பண்ணிட்டு இருக்குது. திரும்ப மேல இருந்து ஆற்றல் வந்து குவிச்சிட்டு இருக்குது. ஸோ இது வந்து அங்கங்க வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது? ஒரு மிடில் பாயிண்டா ஒரு எப்படி நம்மளுக்கு வந்து லைட்டுக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லைங்களா? விப்ஜிஆர் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெயின்போ அப்படி தெரியுது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நம்ம உடல்ல வந்து அ ஸ்பெக்ட்ரம் மாதிரி ஒரு சின்ன சின்ன சப்டிவிஷன்ஸா வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குது. அதுதான் வந்து நம்ம வந்து சக்ராஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த அந்த சுழற்சி வந்து அப்படி வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த சக்ராஸ் தான் வந்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி. அங்கங்க இந்த ஒரு நாடி மண்டலத்துல வந்து இணைஞ்சு அது வழியா வந்து அப்படியே சக்ராஸ் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ஆத்தர் வந்து இதுக்கு முன்னாடி உம் புட்டபர்த்தியில இருக்கும்போது நிறைய கலர்ஸா பார்த்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அதெல்லாமே வந்து இந்த சக்ராஸ்குள்ளார அந்த ஆற்றல் வந்து பாயறதுனால அவங்களுக்கு அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதுதான் அவங்களுக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு கீழ இருந்து எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எழும்பி எழும்பி மேல போய் அவங்களுக்கு வந்து ஃபைனலா அந்த பர்ப்ளிஷ் லைட் ஓட முடிஞ்சு ஃபுல்லா பிரைட்டா அவங்க வந்து ஒயிட் லைட்டா வந்து அவங்க பார்த்திருக்காங்க அந்த ரூம்ல. ஸோ இந்த நம்மளுடைய சக்ராஸ் எவ்வளவு இன்டகிரேட் ஆயிருக்குதோ, எவ்வளவு ஒருங்கிணைஞ்சு இருக்குதோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய கான்சியஸ்னஸ் லெவல் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து இந்த நம்ம எனர்ஜி ஃப்ளோ வந்து எதையுமே தடைப்பட விடாம நம்ம வந்து முழுமையா அத வந்து ஒரு ஈஸி ஃப்ளோவா எப்படி ஆறு தண்ணி பைப்ல வந்து ஸ்மூத்தா ஃப்ளோ ஆகணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து வைக்கணும். அப்ப என்ன ஆகும்னா கீழே இருந்து அப்படியே எனர்ஜி மேல ரைஸ் ஆகி நம்ம கிரவுன் சக்கராக்கு மேல வரையா வருது. அப்ப நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பன் அப் ஆகுது. நம்ம பாடி வந்து அந்த எனர்ஜி அந்த வழியா ஓப்பன் ஆகும்போது நம்மளுடைய இன்டெலிஜென்ஸும் நம்மளுடைய உண்மையான அந்த கிரியேட்டிவ் எனர்ஜியும் நம்மளுக்குள்ளார வந்து நல்லா பாஞ்சு எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நம்மளுடைய எனர்ஜி சிஸ்டமா இன்டகிரேட்டடா வச்சுக்கணும். அது அது இல்லாம நம்ம வந்து அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து தடை செய்யப்படும் போது நம்மளுடைய அந்த எனர்ஜி ஃபீல்டுன்னு சொல்றாங்க இல்லையா? நம்மளை சுத்தி இருக்கிற அந்த ஃபீல்டு வளையம் மாதிரி அந்த சக்தி வளையம், உயிராற்றல் வளையம், அந்த வளையம் வந்து என்ன சொல்றது? ஒரு அண்டுலேட்டடா அப்படி இருக்குது. ஸ்ட்ரைட்டா அப்படி நல்லா நீட்டா இல்லாம ஒரு விகிலியா ஒரு நீட்டா என்ன சொல்றது? ஃப்ரீயா ஃப்ளோ ஆகாம அப்படியே டிஸ்டர்ப்டா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க.